வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் அனைத்தும் சதிவேலையா? வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலுக்கு காரணம். திலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. பல மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு. தற்போதைய அரசியல் பழிவாங்கல் என்பது அரசாங்கத்தின் ஆட்சியை பலியாக்கிவிடும். முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி கொந்தளிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல். தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ரிட்மனு. எமது உரிமைக்குரல் செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் என்ன நடந்தது? நீர்கொழும்பு சிறைச்சாலை போர்க்களமாக மாறுவதற்கு காரணம் என்ன? சிறைச்சாலை சம்பவத்தின் விசேட தொகுப்பு. முதலில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரமான தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை தற்போது 26ஆக உயர்ந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறை அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வன்முறையில் விசாரணை கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகளும் ஈடுபட்டிருந்ததாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அகுணுகொலபெலச, போகம்பர, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் குறிப்பிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து அமலில் உள்ள நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற மோதலின் போது உயிரிழந்த கைதிகள் தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கிடைத்துள்ள தகவல்களின்படி நேற்று காலை உணவு வழங்கச் சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சில கைதிகளுடன் கடுமையான முறையில் நடந்து கொண்டதாகவும் அவர்களில் சிலரை அச்சுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு கைதிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறை பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த கை துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோதல் தீவிரமடைந்த நிலையில் கைதிகளை நோக்கி பல சுற்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் சிவில் உடையில் இருந்த சில சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பவத்தின் போது சிறைச்சாலையின் மேற்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஆளில்லா விமானம் வெளிப்புற ட்ரோன் என சந்தேகிக்கப்பட்டதால் அதன் திசையிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை துப்பாக்கிச்சூட்டை மேற்கொள்ளாமல் பேச்சுவார்த்தை அல்லது பிற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் நிலைமையை சுமூகமாக்குவதற்கான வாய்ப்பு இருந்த போதிலும் ஆரம்பத்திலிருந்தே சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆக்ரோஷமான அணுகுமுறையை கடைபிடித்ததாக கைதிகள் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்த இறுதி உண்மை விசாரணை அறிக்கைகளின் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்தப்படும். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துவதற்காக 3 பேர் கொண்ட குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்தது. இந்த சம்பவத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை ஆராய்வது, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பது மற்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பது
முன்னெடுப்பது ஆகிய பணிகள் இக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ இக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகருமான மிலிந்த குணதிலக்க மற்றும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் வீரகோன் ஆகியோர் மற்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழு இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி தனது பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டமைக்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் சிறைச்சாலை நிர்வாகத்தின் செயலிழப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகளே இந்த உயிரிழப்புகளுக்கும் படுகாயங்களுக்கும் காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறைச்சாலைகளில் உயிரிழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்று தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் வலியுறுத்தியிருந்ததை நினைவூட்டிய சஜித் பிரேமதாச அதே நிலைப்பாடு தற்போதைய அரசாங்கத்திற்கும் பொருந்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் சிறைச்சாலை நிர்வாகத்தை திறம்பட முன்னெடுப்பதிலும் அரசாங்கம் எதிர்கொள்ளும் சவால்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த ஆட்சி மாற்றம் நடைமுறையில் பலனளிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தவும் மனித உரிமைகளை மதிக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் அரசாங்கத்தால் முடிகிறதா என்பது குறித்து மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளதாகவும் அதற்கு அரசாங்கம் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சுயாதீனமான வெளிப்படையான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு சாதகமான முடிவுகளை வழங்கும் நோக்கில் எந்தவொரு விசாரணை குழுவும் அமையக்கூடாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் அரசியல் அணுகுமுறைகளை ஒதுக்கி வைத்து தேசிய பாதுகாப்பு, சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் நாட்டின் ஏனைய அவசர பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழப்புகள் நிகழ்ந்தமை தொடர்பாக தாம் ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் நீதி அமைச்சின் பொறுப்பு அமைச்சராக இந்த சம்பவத்திற்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். மேலும் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான நிலைமை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மனித உயிரிழப்புகளை எந்த சூழலிலும் நியாயப்படுத்த முடியாது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலுக்கு வழிவகுத்தன என்று சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் நேற்றைய தினமிரவு பார்வையிட சென்றபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மோதலில் உயிரிழந்த அதிகாரிகள் மற்றும் கைதிகள் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்த அவர் குறுகிய அரசியல் நோக்கங்கள் கைவிட இந்த சம்பவம் குறித்து முறையான கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் குறித்து இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை விரிவாக தெரிவிக்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உவுல்தனிய தனது பதவியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கப்பட்டதும் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருட சிறுபோக நெல்லை கொள்முதல் செய்ய ரூபாய் 6000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நெல் ஆலை உரிமையாளர்களுடன் விவசாய அமைச்சகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சந்திப்பிற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அவர் அனைத்து அரிசி ஆலை உரிமையாளர்களும் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய கொள்கை ரீதியாக
முழுமையாக ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 1 கிலோகிராம் நாடு நெல்லை ரூபாய் 120க்கும், சம்பா நெல்லை ரூபாய் 130க்கும், கீரி சம்பா நெல்லை ரூபாய் 140க்கும் கொள்முதல் செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து இந்த கலந்துரையாடல்கள் கவனம் செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து ஆலை உரிமையாளர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு உத்தரவாத விலையில் நெல்லை கொள்முதல் செய்ய தயாராக உள்ளனர் எனவும், இந்த திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தினால் அரிசி விலைகளை குறைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கலந்துரையாடல்களின் போது ஆலை உரிமையாளர்கள் பல முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாகவும், அவை 2 வாரங்களில் நடைபெறும் தொடர் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் நீதி அமைச்சரும் வெளிவிவகார அமைச்சருமான அலி சப்ரி அரசியல் எதிரிகளை கைது செய்து தண்டிப்பதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துவதால் நாட்டின் அவசர பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற உயிரிழப்புகளுடன் கூடிய மோதலை தொடர்ந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பு அரசியல் எதிரிகளை இலக்காக கொள்வது அல்ல, மாறாக நாட்டின் முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதே என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் பழிவாங்கலுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் போது ஆட்சியின் அடிப்படை பொறுப்புகள் பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாததாகும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். டெங்கு பரவல், சிறைச்சாலைகளில் நிலவும் கடும் நெரிசல், விவசாயிகளின் நியாயமான விலைக்கான கோரிக்கைகள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கைது மற்றும் வழக்கு தொடர்வது தலைப்புச் செய்திகளை உருவாக்கலாம், ஆனால் அவை பொது கொள்கைகளுக்கோ அல்லது நல்லாட்சிக்கோ மாற்றாக அமைய முடியாது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் விசாரணைகளும் வழக்கு தொடர்களும் அரசியல் நோக்கங்களின்றி பக்கசார்பற்ற முறையிலும் நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அதிகாரம் தற்காலிகமானது என்றாலும் அதன் மூலம் உருவாகும் முன்னுதாரணங்கள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நிறுவனங்களின் சுயாதீனத்தன்மையை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இறுதியாக, பழிவாங்கலை ஆட்சியுடன் குழப்பிக்கொள்ளக் கூடாது என்றும் அரசாங்கத்தின் கவனம் அரசியல் பழிவாங்கலில் மட்டுமே நிலைத்தால் அதன் முதல் பலியாக நல்லாட்சியே மாறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹெரத் மனுதாரர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்பதால் இந்த மனுவை விசாரிக்கும் அதிகார வரம்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் குறித்த ரிட் மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறும் சட்டமா அதிபர் தரப்பு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தனது வாதங்களை நிறைவு செய்தார். அதன்படி வழக்கு தொடர்பான மேலதிக விவாதங்களை எதிர்வரும் 9ஆம் தேதி முன்வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை அன்றைய தினம் வரை ஒத்திவைத்தது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிய உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.